அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க அந்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம், எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு கப் பவுட்ரு பண்ண சீனி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் ஒரு கப் நெய் எடுத்துக்கலாம். சீனி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் நெய் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சீனியும் நெய்யும் நல்லா கலந்து இப்படி ஒரு போல் சேர்ந்து வரணும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சுட்டு இதில் மைதா மாவு சேர்த்துக்கிடுவோம். இது இருக்கட்டும். இந்த கப்புக்கு ஒரு கப் சீனியும் ஒரு கப் நெய்யும் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுக்கணும். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் மைதா சேர்த்தாச்சு. அதே போல் இன்னொரு கப்பும் எடுத்துக்கலாம். 2 கப் மைதா எடுத்தாச்சு. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மைதாவும் சீனி நெய் எல்லாம் சேர்ந்து ஒரு போல் மிக்ஸ் ஆகி வரணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கையை வச்சு லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சில்வர் பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கிறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி மைதா மாவு தூவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத கீழே தட்டிட்டேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கிடலாம். உருட்டியாச்சு. இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தி எடுத்துக்கிடுவோம். உருட்டினதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அழுத்தி எடுத்தாச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டில் வச்சுட்டேன். மீதி உள்ளதையும் இதே மாதிரியே பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். நம்ம சேர்த்த மணல் நல்ல சூடேறிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டை அதில் வச்சிடுறேன். வச்சு மூடி போட்டுடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிடுறேன். லைட்டாக கிராக் விழுந்துருக்கு பாருங்கள். இப்போ பிளேட்டை வெளியில் எடுத்து வச்சிடலாம். வெளியில் எடுத்து வச்சுட்டு சூடு ஆறுனதும் நம்ம சூஸ் பண்ணி நாணக்கத்தாவை எடுத்துக்கிறலாம். நாணக்கத்தாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பின்பகுதி இப்படி லைட் ப்ரௌன் கலரும் மேலே நல்லா கிராக் விழுந்துருக்கும். எனக்கு இதை குக் பண்ணி முடிக்க 15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷத்துலேயே எனக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நான் கடாயில் மணலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணி எடுத்தேன். வீட்டில் உள்ள 3 பொருட்களே போதும் நாணக்கத்தா பண்ணுறதுக்கு. எங்கூர் சைடு இதை நாணக்கத்தான்னு சொல்லுவாங்க. நாணக்கத்தா, சூஸ்பெரி, நெய் பிஸ்கெட், இப்படி ஊருக்கு தகுந்தால் போல் இதுக்கு பேர் வச்சுக்கிடுவாங்க. உங்கூர் சைடு இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள். இது பண்ணுறதுக்கு ஓவன் தேவையில்லை. கடாய், குக்கர் இது 2மே இருந்தாலே போதும். ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.